பிரான்ச் சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு டாபிக் வந்து ஹானரரி அவார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இன்டர்நேஷ்னல் பீஸ் அம்பாசிடர் கவுன்சில் வந்து உண்மையிலே வந்து ஜெனுவின் தானா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிற வந்து செக் பண்ணலாம். அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸ், அவங்க கொடுக்குற ஹானரரி அவார்ட்ஸ் வந்து செல்லுபடியா இல்லையா அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கவுன்சிலோடைய உண்மையான நேம் வந்து ஆண்டராஷ்ட்ரியா பீஸ் அம்பாசிடர் கவுன்சில். அதுக்கு பிறகு இந்த மாதிரி புது நேம் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ சில பேர் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பீஸ் அம்பாசிடர் அவார்ட் கவுன்சிலில் இருந்து நாங்கள் வந்து ஹானரரி அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து ட்விட்டர் பிளாட்ஃபார்ம், இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம்லலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டு படித்து ஏர்ன் பண்ணக்கூடிய டிகிரிக்கும் இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வெப்சைட் வந்து ஒரு ஃபாரின் அஃபிலியேஷன், ஒரு ஃபாரின் அக்ரிடேஷன் வந்து வாங்கி வச்சிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த இன்டர்நேஷனல் பீஸ் அம்பாசிடர் அவார்ட் கவுன்சிலோடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த கவுன்சில் பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து இன்டர்நேஷனல் பீஸ் அம்பாசிடர் அவார்ட் கவுன்சில் அப்படின்னு வந்து கூகுள் சர்ச் வந்து பண்ணுவோம். ஆக்சுவலாக நீங்கள் ஜென்ரல் சர்ச் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை ரெலவெண்ட் சர்ச் ரிசல்ட் வராது. இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் வச்சு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வரும். இப்போ வந்து பாருங்கள், இன்டர்நேஷ்னல் பீஸ் அம்பாசிடர் அவார்ட் கவுன்சில் ஆக்சுவலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் பற்றி தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தது வந்து ஏஐ, சரிங்களா? ஏஎம்பி அதாவது வந்து ஒரு ஹானரரி அவார்டுக்கு உண்டான அடையாளம், சரிங்களா? இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ரெக்கக்னிஷன், சரிங்களா? ஒரு அடையாளம், ப்ரொஃபஷ்னல் ரெக்கக்னிஷன், பட் ஒரு அகாடமிக் டிகிரி கிடையாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவார்ட்ஸ் வந்து வாங்குறவங்க வந்து ஏஎம்பி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வெப்சைட்டில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து hrcun.unno அதாவது நம்ம வெப்சைட் வந்து இருக்குது. இது போக நமக்கு வந்து இதே மாதிரி பாரத் கௌரவ ரத்னா ஸ்ரீ சமான் கவுன்சிலில் வந்து தெளிவாக இங்கே இருக்குது, இன்டர்நேஷ்னல் பீஸ் அம்பாசிடர் அவார்ட் கவுன்சில் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டாக இருக்குது அப்படின்னு வந்து தெரியுது. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் கவுன்சிலிருந்து வாங்கியிருக்கோன்னு சொல்லி. ஸோ நம்ம வெப்சைட்குள்ளே போகலாமா? இந்த வெப்சைட் வந்து இதுதான் hrcun.unno, சரிங்களா? ஸோ இதில் வந்து ஹோம் பேஜ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து வெல்கம் டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ், அதுதான் வந்து HRCUN, சரிங்களா? யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், அதுதான் UNO, சரிங்களா? இது ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு என்ஜிஓ லாகின், ஒரு மெம்பர் லாகின் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங்கில் வந்து கோத்ரூ பண்ணும்போது 31 ஜூலை 2025 இப்போ ஒரு அவார்ட் செரமனி வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதே ஸ்க்ரோலிங் வந்து நமக்கு வந்து நிறைய வெப்சைட்ஸில் வந்து பார்த்துட்டோம். நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிப்பீங்க. நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது பாரத் ரத்னா சமான் BRS.INC இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க. அதே ஸ்க்ரோலிங் ஓடிட்டுருக்கும். BGSSC.co.in அதாவது பாரத் கௌரவ ரத்னா ஸ்ரீ சமான் கவுன்சில். இது போக ஹானரரி டாக்டரேட் அவார்ட் கவுன்சில்.org இதுலேயும் வந்து பாருங்கள் ஒரு ஹரிசாண்டல் ஸ்க்ரோலிங் வந்து போயிட்டே இருக்கும். அதாவது 31 ஜூலை 2025 ஒரு அவார்ட் செரமனி வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து ஆக்சுவலாக வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க்கே ஆகாது. அது என்னன்னு நமக்கு வந்து தெரியல. அதே மாதிரி எந்த ஒரு டெக்ஸ்ட்டையும் நம்மளால் வந்து காப்பி பண்ணவும் முடியாது. அந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அவங்க வந்து டிரான்ஸ்பேரண்ட்டாக, ஓப்பனாக, வெளிப்படையாக இல்லை அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ இதில் ஹிஸ்ட்ரி வந்து கோத்ரூ பண்ணும்போது எங்கேருந்தோ வந்து காப்பி அடித்து இங்கே வந்து போட்டிருக்காங்கன்னு வந்து நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. அபவுட் அ செக்ஷனில் வந்து கோத்ரூ பண்ணும்போது அவங்கள பற்றின டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை. கேலரி ப்ரூஃப்ஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது சில நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ், சில ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி WPUNU, WPIUN, WHRPC, HDAC, BRS.INC அதே மாதிரி பாரத் கௌரவ ரத்னா ஸ்ரீ சமான் கவுன்சில் இதில் இருந்து எடுத்த ஃபோட்டோஸ் தான். இது போக ஒரு சில ஃபோட்டோஸ், அதாவது ஆஃப்ரிக்கன் ஃபோட்டோஸ், அதே மாதிரி குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் கொடுத்த உடனே ஹியூமன் ரைட்ஸுன்னு வந்து மக்கள் வந்து நம்பிடுவாங்க அப்படின்னு வந்து இவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். SDGயோடைய லோகோ வந்து கொடுத்துருக்காங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இதே மாதிரி கான்டாக்ட் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு அட்ரஸ் வந்து இருக்குது. இதே அட்ரஸ் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன ட்விட்டர் பிளாட்ஃபார்ம், இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி
டிஃப்ரெண்ட் மல்டிபிள் ஆர்கனைசேஷன்ஸில் வந்து இதே அட்ரஸ் தான் வந்து இருக்குது. 201, 202 பெஸ்ட் பிஸ்னஸ் பார்க்கு, நேதாஜி சுபாஷ் பிளேஸ், பிதம்புரா, நியூ டெல்லி. அதே தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அஃபிலியேஷன் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது இவங்க வந்து டாப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, அப்ரூவ் பை ஸ்டேட் ஆஃப் கொலராடோ கவர்மெண்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதே மாதிரி இந்த HRCUN சாப்டர்ஸ் வந்து கனடாலையும் இருக்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் கொலராடோ கவர்மெண்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதே மாதிரி HRCUN சாப்டர்ஸ் இன் கனடா, இதிலெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டோம். நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், அஃபிலியேஷன், ரெகக்னிஷன் டீட்டெயில்ஸ் வந்து எங்கேயுமே வந்து பார்க்க முடியல. பட் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணதாக வந்து ஒரு டீட்டெயில் ஆர் மேபி இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை பற்றி லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ இதில் வந்து கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த அஃபிலியேஷன் ரெனுவலுக்காக ஒவ்வொரு வருஷமும் வந்து $6,000 வந்து இவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர் பைசாவுக்கு ஒரு 4,90,000 இல்லை ஒரு 5 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 5 லட்சம் ஒவ்வொரு வருஷமும் ஸ்பெண்ட் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி HRCUN இன்டர்நேஷ்னல் அஃபிலியேட்டுக்கு வந்து $500 இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதா, அதாவது ஒரு 40,000 பக்கத்தில் வந்து அவங்க வந்து ரெமிட் பண்ணுறதா, டெபாசிட் பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க. மெம்பர்ஷிப் செக்ஷனில் வந்து நீங்கள் எப்போனாலும் நீங்கள் வந்து மெம்பராக ஆகலாம். அதுக்கு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, ஓப்பனாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் வந்து ஆகிறதுக்கு ஃபீஸ் வந்து $2,500 ஆர் அப்ராக்சிமேட்லி லைக் ஒரு 2,10,000 2,20,000 பக்கத்தில் வச்சுக்கோங்களேன். அவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு நேஷ்னல் மெம்பர் ஆகிறதுக்கு $1,100 ஆர் அப்ராக்சிமேட்லி லைக் 90,000 95,000ன்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜாக இவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு, ஒரு பிரசிடென்ட் ஆகிறதுக்கு, ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு ஏன் இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து ஆகணும்? அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து இந்த மாதிரி ஓட்டிங் ப்ராசஸில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறது தெரியல. இந்த வெப்சைட்டில் இவ்வளோ தான் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டு, அதாவது ஹானரரி அவார்டுக்காகவோ இல்லை மெம்பர்ஷிப்புக்காகவோ கொடுத்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய இமேஜஸ், அவங்களுடைய ஃபோட்டோஸு, வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அக்கார்டிங் டு தியர் ப்ரைவசி பாலிசிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு அவார்ட் செரமனியை வந்து ஓப்பனாக, டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லோரும் முன்னிலையிலையும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களாமா. பட் இந்த மாதிரி ஃபோட்டோஸ், இமேஜஸை வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரைவசி பாலிசியும் இவங்க வச்சுருக்காங்க. இந்த வெப்சைட்டில் இவ்வளோ தான் இருக்குது, சரிங்களா? பட் இந்த வெப்சைட்டை வந்து யார் ரன் பண்ணிகிட்டு இருக்கா? இந்த வெப்சைட் வந்து ஒரிஜினலி வந்து ஆண்டராஷ்ட்ரியா பீஸ் அம்பாசிடர் அவார்ட் கவுன்சில். ஸோ அதில் இருந்து தான் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் பீஸ் அம்பாசிடர் கவுன்சில் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த வெப்சைட் ஆர் மேபி இந்த ஆர்கனைசேஷனை வந்து நடத்திட்டு இருக்கிற வந்து டாக்டர் தப்பான் குமார் ராத்ரே ஆஸ் வெல் அஸ் ரிதாஞ்சலி ராத்ரேயாக இருக்கலாம் அப்படிங்கிற வந்து நம்பிட்டு இருக்கோம். ஏன்னா டாக்டர் தப்பான் குமார் ராத்ரேயோடைய டீட்டெயில்ஸ் வந்து ஜாபாகார்ப்.comல வந்து இருக்குது. ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக ரெஜிஸ்டர்ட் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து உண்மையான விஷயம்தான். அவருக்கு வந்து ஒரு டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து இருக்குது, சிஐஏ நம்பர், கம்பெனி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்குது, நேஷ்னல் ஐடென்டிஃபிகேஷன் கோடு வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து உண்மை தான். ஓகே, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் நல்ல ஒரு விஷயம்தான். பட் இதை வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறதா வந்து அக்செப்ட் பண்ணவே முடியல. உங்களுக்கு இன்னுமே நம்பிக்கை வரலன்னா நீங்கள் வந்து sproutsnews.comல வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. த ரைஸ் ஆஃப் பேட்ரியாக் ஆஃப் லைஸ் அப்படின்னு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அன்மாஸ்கிங் மது கிருஷ்ணன் அண்ட் இஸ் வெப் ஆஃப் டிசப்ஷன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி நம்ம டாப்பிக்கு வந்து சம்மந்தம் இல்லாதது, பட் எல்லாருமே வந்து இன்டர்லிங்க்டு. ஸோ இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஆர்டிக்கல் வந்து sproutsnews.com வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, த ஃபால் ஆஃப் ஹானரரி டாக்டரேட்ஸ். ஸோ இதை வந்து ஷேர் பண்ணது வந்து March 10, 2025 ஃப்ரம் ப்ரெஸ்டீஜ் டு ஷேம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து உங்களை டைரெக்டாகவே வந்து அப்ரோச் பண்ணலாம். அதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் நேம் வந்து டாக்டர் தபான் குமார் ராத்ரே, அந்த நேமும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் அவார்டிங் போகஸ் PhD டிகிரிஸ் வந்து ஹானரரி டாக்டரேட் அவார்ட் கவுன்சில், அப்புறம் WPUNU, WPIUN, இந்த நேம்ஸ் எல்லாம் இதில் வந்து இருக்குது. WHRPC நேம்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இதில் உள்ள இமேஜஸ், ஃபோட்டோஸ், கேலரி ப்ரூஃப்ஸ், ஹாரிசாண்டல் ஸ்க்ரோலிங் தான் இந்த வெப்சைட், அதாவது வந்து இன்டர்நேஷ்னல் பீஸ் அம்பாசிடர்
அவார்ட் கவுன்சிலையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அட்ரஸ் வந்து நிறைய அட்ரஸஸோட ஒத்து போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து WPUNU வேர்ல்டு பீஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி, WPIUN வேர்ல்டு பீஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் கவுன்சில், WHRPC வேர்ல்ட் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷன், BRS.NIC அதாவது வந்து பாரத் ரத்னா சமான், BGSSC அதாவது பாரத் கௌரவ் ரத்னா ஸ்ரீ சமான் கவுன்சில், இது போக HDAC ஹானரரி டாக்டரேட் அவார்ட் கவுன்சில், ஈவன் கேலரி ப்ரூஃப்ஸ் கூட எல்லாமே வந்து சேமா தான் இருக்கு. இந்த பர்டிகுலர் இன்டர்நேஷனல் பீஸ் அம்பாசிடர் கவுன்சிலுடைய டைரக்டர் வந்து டாக்டர் தபான் குமார் ராத்ரே ஆஸ் வெல் அஸ் ரிதாஞ்சலி ராத்ரே அப்படின்னு வந்து நம்ம நம்புறோம். ஏன்னா ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் அவார்ட் செரமனி வந்து இப்போ 31 ஜூலை 2025 வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்க வெப்சைட்ல மென்ஷன் பண்ண மாதிரி கொலராடோ ஸ்டேட் கவர்மெண்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அங்கிருந்து நாங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்கோம், அஃபிலியேஷன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து கொலராடோ கவர்மெண்ட் வெப்சைட்லேயே நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டோம், அதே மாதிரி கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், அந்த மாதிரி ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியல. மேபி இவங்க வந்து உண்மையிலே வந்து அஃபிலியேட்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்னே வச்சுக்கோமே. ஒரு CIN நம்பர் வந்து வச்சிருக்காங்க, டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரும் வச்சிருக்காங்க, NIC கோடும் வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போமே. பட் இதில் எல்லாமே வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் வந்து இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ப்ராஃபிட்னு வந்து வெளியில் வந்து கணக்கு காமிச்சிட்டு இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸ் வந்து கொடுத்து காசை வாங்கிக்கிறாங்க. ஸோ ரஃபாக ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து 75,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு. ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர்ஸ், IPS ஆஃபீஸர்ஸ், போலீஸ், அப்புறம் வந்து மீடியா பர்சனாலிட்டிஸ், ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸை வச்சு இந்த மாதிரி அவார்ட் செரிமனிஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பொதுமக்களும் வந்து எந்த வித அவேர்னஸும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியா பர்சனாலிட்டிஸ் வந்து வாராங்கன்னு சொல்லி கலந்துக்கிறாங்க. இந்த மீடியா பர்சனாலிட்டிஸ் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸை வந்து ப்ராப்பராக வெரிஃபை பண்ணாமலே கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை காசு, அதனால இந்த மாதிரி அவார்ட் செரிமனிஸில் வந்து கலந்துக்கிறாங்க. பட் பொதுமக்கள் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை இந்த மாதிரி ஒரு நாள் ஹானரரி அவார்டுக்கு ஜஸ்ட் லைக் தட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, தயவுசெய்து இந்த மாதிரி அவார்ட் கவுன்சில்ஸை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருப்போம். நம்ம கஷ்டப்பட்டு படித்து ஏர்ன் பண்ணக்கூடிய டிகிரியே மேலானது. ஸோ இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் இந்த இன்டர்நேஷனல் பீஸ் அம்பாசிடர் அவார்ட் கவுன்சில் இருந்தனா நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் ஹானரரி அவார்ட்ஸ் ஆர் மேபி ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாரும்.